இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்கள சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அதே நேரத்தில் சிவகிரியில் நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்பில் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் இன்று வைத்திருக்கின்றோம். காரணம், கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு 4 மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது. அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ள, கிராமத்துக்குள்ள, தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்க. இது முதலும் அல்ல, இது இன்னைக்கு நடந்திருப்பது முடிவும் அல்ல. ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, சென்னிமலையில இதே போன்று 2023 படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வயதானவங்க. அதன் பிறகு பல்லடம் கள்ளக்கிணறுல ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. சோமலை கவுண்டம்பாளையத்தில் கணவன் மனைவி மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு இங்க நடந்திருக்கு. நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்தி வேலூர்ல நடந்திருக்கு. ஒன்று, குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கணும். எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை, எங்கேயுமே அவங்க அரெஸ்டே பண்ணல. சோமலை கவுண்டம்பாளையமா இருக்கட்டும், வேற எங்கேயுமே அவங்க பிடிக்கல. அதனால விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அதாவது பாதாளத்துல தான் இருக்கு. நான் மேடையில படிச்சேன். போக்சோ கேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 16,000 தாண்டி இருக்கு. 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 16,000 கேஸ் போக்சோ கேஸ் தாண்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா அரசு வந்து வெளிப்படையா டேட்டா கொடுக்கறது இல்ல. இந்த மானிய கோரிக்கையில போய் பாத்தீங்கன்னா அங்கிருந்தா நீங்க டேட்டா எடுக்கிறீங்க. அந்த பேப்பர் இருந்தா கொடுங்க, தமிழ்ல கரெக்டா டேட்டா கொடுப்போம். 16,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு, 5,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள், 4,949 கரெக்டா நம்பர் சொல்லணும் அப்படின்னா. அதனால ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, குற்றங்கள் எங்கேயும் குறையல. இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கல. அதனால அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை நாங்க 2 வாரம் எல்லாரும் சேர்ந்து 2 வாரத்துக்குள்ள நீங்க குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி, வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியா டே பை டே ஒருத்தரா வந்துகிட்டே இருப்பாங்க. அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம். கைது செய்யணும். அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம், நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து கீழே வந்து பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்னைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும். ஏன்னா கோடை விடுமுறை, எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க. எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு இருக்கு. இப்பதான் இந்த ஆடெல்லாம் திருநாயால கடித்து இறந்த சம்பவம் இப்பதான் பாக்குறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்குப்படி கொடுத்திருக்கணும். 6,000 ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பதிவு இருக்கு 60 லட்சம். ஆனா அவங்க அலோகேட் பண்ணதே 16 லட்சம். சோ யாருக்குமே பணம் வரல. அதுவும் அதே வராதப்ப போன வாரம் ஒரு 30 ஆட்டை மறுபடியும் கிடைச்சிருக்கு. சோ இந்த பகுதியில தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது. மாநில அரசு மெத்தனமா இருக்கு. ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல இருக்கிறாங்க. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது, படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும். மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில இது இன்னும் மோசமா தான் இருக்கு. அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதி கவனம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் வந்து தினமும் ஒன்ன தாண்டி ஒன்று போயிட்டு இருக்கு. இது எல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். சிபிஐ விசாரணை ஒப்படைக்கணும். ஆமாங்கண்ணா, ஆமாங்க அண்ணா. சோமலக்கவுண்டம்பாளையத்துல வந்து பல்லடம் பக்கத்துல கணவன் மனைவி மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு காப்பி கொடுத்தோம். நாங்க என்ன சொன்னோம்னா, ஐயா ஈகோவே பார்க்க வேண்டாம், ஈகோ பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்ல. தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்துல பெட்டரா இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்கு, இயந்திரங்கள் இருக்கு, வெல் ட்ரெயின்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி கொலைகேஸ பாக்குற இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்க, பந்தோபஸ்த் கிடையாது. நீங்க வரும்போது போய் வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கெல்லாம். அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறாங்க. அவங்க கையில கொடுங்க.
ஏன்னா நீங்க 2022 ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்க போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா கொண்டு வந்திருப்போம். 2022 முன்பு எப்படி இருந்ததுன்னா மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருந்த ஒரு வழக்கத்தை 2022 செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை. கோர்ட்டுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க. இந்த 4 வழக்குகளும் கொங்கு பகுதி, பரமத்தி வேலூர் 4 வழக்குகளும் இது போல தமிழகத்துல எந்த பகுதியில சிமிலர் மோடஸ் ஆபரண்டி இருக்கக்கூடிய வழக்கை நீங்க சிபிஐ கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம், நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம், திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம்ல. அவங்க சால்வ் பண்ணட்டும், சிபிஐ சால்வ் பண்ணட்டுங்கன்னா. ஏன்னா ஒரு அச்ச உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க? இன்னைக்கு கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்துல சிசிடிவி மாட்டுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமான? ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை சிசிடிவி மாத்துவாங்க? முடக்குறிச்சி எடுத்துங்க, சிவகிரி எடுத்துங்க, எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்கு? 10,000 15,000 சிசிடிவி மாத்தினா மானிட்டர் பண்றது யாரு? அது யார் அந்த சிசிடிவியை பார்ப்பாங்க? பழுதடைஞ்சா யார் ரிப்பேர் பண்ண போறாங்க? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். நகரத்துல மாற்றுறது வேறங்க. கிராமத்திலேயே மக்களுக்கு இந்த அச்சனுணர்வை ஏற்படுத்தி சிசிடிவி இன்னைக்கு சிசிடிவினா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க. கிராமத்துல போலீஸ் சொல்றாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்ப உங்க கடமையை நீங்க சரியா செய்யாம சிசிடிவி மாட்டாதனால குற்றங்கள் நடக்குதுன்னு மக்கள் மேல திசை திருப்பத்தான பாக்குறீங்க. அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துங்க. சிபிஐ பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வரணும். 50 கிலோமீட்டர் சுற்றளவு கூட இந்த மாதிரி அக்கரன்ஸ் நடக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. யாராவது மேல குறிப்பிட்ட திருப்பூர் இது ரொம்ப கொடூரமான ஒரு கொலைங்கண்ணா. குறிப்பா இன்னைக்கு இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வீட்டுல கையில் இருக்கக்கூடிய வளையலை எடுக்க முடியல அப்படிங்கறக்காக கையை துண்டாக வெட்டி வளையலை உருவி இருக்கிறாங்க. இது மனிதன் என்று சொல்வதை விட மிருகத்து கூட இருக்கிற ஆட்கள் மாதிரி தான். ஒரு மனிதன் மிருகமாக மாறினா எப்படி இருக்கும்? காதுல தோடு இருக்கு, காதை அறுத்து தோடு எடுத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த 20 நாளைக்கு முன்னாடி அந்த நாய் கொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க நாய் செத்து போச்சுங்க. காவல்துறைக்கு இப்பதான் சொன்னோம். அந்த நாய் அப்பா அம்மா எங்க புதைச்சாங்கன்னு தெரியல. போஸ்ட்மார்ட்டத்துக்காக இப்ப நாயை தொலைட்டு இருக்கு, தோட ஃபுல்லா எங்க போச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். யாரோ ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு கில்லர் தான் பண்ணிருக்க முடியும். நான் காவல்துறை இருக்கும்போது நம்ம சொன்னா தப்பா போயிருங்கன்னா க்ளூ எல்லாம் இருக்குங்கண்ணா. இல்லாம எப்படிங்கண்ணா போகும்? ஒரு கிராமத்து பகுதியில ஒரு நாய் செத்து போயிருக்கு, வந்திருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. சோமலை கவுண்டம்பாளையத்திலேயே க்ளூ இல்லைங்கிறாங்க, இதுவும் க்ளூ இல்லைங்கிறாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? சரி, உங்களால முடியலையல்ல, நீங்க சிபிஐ கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு, டெக்னிக் இருக்குங்கன்னா, உபகரணங்கள் இருக்கு, அவங்க வரட்டும். அங்கேயும் கொடுக்க மாட்டீங்க. ஈகோ இஷ்யூ நாங்களே பண்ணணுங்கிறீங்க. நீங்களும் செய்யலினா அடுத்து இன்னொரு கொலை விழும்பொழுது பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா? சோமலை கவுண்டம்பாளையத்துல, கொடுவாய் நகர்ல இதே போன்ற கண்டன கூட்டத்துல நாங்க பேசணும். சிபிஐ கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னோம். அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நாங்க அறிவிக்கல. அன்னைக்கு சிபிஐ கொடுப்பாங்கன்னு நம்பணும், பண்ணல. அது 11வது மாசம் நடந்துச்சுங்கன்னா 2024 நவம்பர் மாசம் 23ஆம் தேதி அந்த கொலை. அதன் பிறகு கொடுவாயில ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு நாங்க அடுத்த கட்டம் போறோம். ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு பேசணும் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறோம். ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிச்சு தொடர்கதையா போறோம். அப்ப இன்னும் நாங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம், மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து. இதுக்கு சொல்யூஷன் என்னங்கன்னா, அண்ணா குறிப்பா நம்ம பகுதிங்கன்னா இந்த தனியாக தோட்டங்காட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நான் பார்த்த வரைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்த வரைக்கும், இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க, தோட்டம் இருக்கணும், கொன்னா கூட பக்கத்துல கேட்க கூடாது, 1 கிலோமீட்டருக்கு இன்னொரு காடு இருக்க கூடாது. தென் தமிழகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்ல, நம்ம பகுதி மட்டும். அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்கே சுவை பார்த்து விட்டார்கள். ஓகே, ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் ஒரு 10 பவுன் தேரும். ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு 10 பவுன், தாலி சரடு ஒரு 6-7 பவுன் இருக்கும், ஒரு வளையலோ நகையோ ஒரு 3 பவுன் இருக்கும், குறைந்தபட்சம் 10 பவுன். இதுக்கு சுவை பார்த்துட்டாங்க. திரும்ப திரும்ப என்ன நடக்குது? இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்றாங்க. சோ தமிழகத்தினுடைய மத்த பகுதியில வேற மாதிரி கிரைமுங்கன்னா, இங்க தனிமை. சென்னிமலைங்கண்ணா வயசு என்னங்கண்ணா? 82 வயசு அவங்களுக்கு, அந்த பெரியவருக்குங்கண்ணா. முருங்கத்தொழு ஊர்ல அவர் பேர் முத்துசாமி, அந்த ஐயா பேர் முத்துசாமி ஐயா 82 வயசு, அம்மா 77 வயசு. எல்லாம் பாருங்க, இவங்க 65, இவங்க 70 வயசு, 72, 66 வயசு, 68 அம்மாக்கு. சோ எல்லாம் பாருங்க, அவங்க ஸ்டடி பண்றாங்க, வயசானவங்களை பாக்குறாங்க, ஒரு ரெக்கி பண்ணித்தான் வர்றாங்க. திடீர்னு யாரும் நைட் கதை உடைச்சிட்டு உள்ள போலீங்கன்னா பக்காவா ஸ்டடி பண்றாங்க. நாய் எப்படி செத்துச்சுங்கன்னா, நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி செத்துச்சு? 20 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி செத்து இருக்கு. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க நாய் செத்து போச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவா தெரியுது, ஓ இது பக்காவா டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க.
கரெக்டுங்க. பல இடத்துலயும் நாய் இருந்துச்சு, பல இடத்துலயும் சொன்னாங்க நாய். 19ஆம் தேதி வரைக்கும் அவகாசம். ஆமாங்க ஐயா. அப்புறம் உண்ணாவிரதம் தொடங்குறீங்க. ஆமாங்க ஐயா. அதுல நீடிக்கும் போது நம்ம உண்ணாவிரத இதை நீடிச்சுக்கிட்டே போறோம். ஆமாங்க ஐயா. ஐயா தொடர் உண்ணாவிரதம் எதுக்கு சொல்றோம்னாங்க ஐயா, சொல்லுங்க. அரசியல் கட்சியை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு இதை கொண்டு போய் காமன் பொதுமக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறது எங்க நோக்கம். ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்தாங்க, பேசினாங்க, கிளம்புனாங்கன்னு இல்லாம நாங்க முன்னிருந்து எடுக்கிறோம். நீங்க வாங்க, தோட்டத்துல, கிராமத்துல, சாலையில இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. இந்த பிரச்சனையை முதலமைச்சருக்கு பிரஷர் போடுவோம். உண்ணாவிரத போராட்டங்கிறது பிரஷர். சிவகிரியில உட்கார்றோம், எல்லாரும் வந்து உட்கார்றோம். பத்திரிகை நண்பர்கள் நீங்க வர்றீங்க, நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வர்றோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போக பிரஷர் பில்டப் ஆகத்தானே போகுது. ஆனால் நாங்கள் எல்லாம் இங்க பாருங்க, ஈரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, சிவகிரிக்கு வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சோமலகவுண்டம்பாளைய ஆர்ப்பாட்டம் கொடுவாயில நடத்தணும், ஊர்ல. திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது, நம்ம ஊருக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அந்த உணர்வு, அப்பதான் மக்கள் வந்து அவர்கள் பிரச்சனையாக வருவாங்க. அதனால நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடப்பதும் சிவகிரியில தான் 20ஆம் தேதியில இருந்து. ஏன்னா வேற வழி இல்லைங்க. ஆமாங்க ஐயா, அவங்க குற்றவாளிகளை பிடிக்கும் வரை தொடர் பந்தல போட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ஐயா. காவல்துறையினர் இந்த கேஸ்ல வந்து நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு உயரதிகாரிகள் சொல்றாங்க. வெரிஃபை பண்ண ஸ்டேஜ்ல இருக்கும், வெரிஃபை பண்ணி ஐயா நாங்க வந்து யாருக்குமே தொந்தரவு கொடுக்கலீங்க ஐயா. காவல்துறைக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்து தொந்தரவு கொடுத்து நியூசன்ஸ் பண்ணி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிற காவல்துறையை வந்து டைவர்ட் பண்ண நாங்க விரும்பலீங்க ஐயா. ஐயா போன செவ்வாய்க்கிழமை பாடியை வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க பாவம். ஏன்னா பையனுக்கு தெரியல, பொண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் போன் பண்ணி பார்த்து போன் எடுக்கலின்னு பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு போன் பண்ணி அம்மா வந்து பாக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு நாங்க சொல்றது ஐயா 2 வாரம் எடுத்துங்க. நீங்க தான் துப்பு இருக்குங்கிறீங்க, எங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறீங்க. இன்னும் 2 வாரம் எடுத்துங்க, 2 வீக்ஸ் எடுத்துங்க. பட் நீங்க அங்கேயும் செய்யலையா, சோமலகவுண்டம்பாளையம் நீங்க செய்யலையா, அங்கேயும் இதே தானே சொன்னீங்க, அங்கேயும் இதே தாங்க சொன்னாங்க. வந்துட்டாங்க ஐயா, தனிப்படை 8 அமைச்சிருக்கிறோம், 1 வாரம் 10 நாள் நார்த் இந்தியாக்கெல்லாம் போயிருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க, கடைசியில் ஒன்னையும் காணாங்க. சோ நம்ம பாயிண்ட்ங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டேட் பாருங்கன்னா நவம்பர் 23. இன்னைக்கு வந்து நாம ஏப்ரல் மேல இருக்கிறோம், மே. சோ எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 6 மாசம். நீங்க சென்னிமலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 months 6 months கேப்ல 1 வருது. அதனால அடுத்த 6 மாதம் கழித்து இன்னொரு பெரியவர் இறக்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்கன்னா, அதனாலதான் வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆக்ரோஷம் எடுக்கணும். அண்ணன் முத்துசாமி என்ன இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணன் ரொம்ப அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா மூத்த அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிஎம் போய் பேசணும். அண்ணன் போய் சீரியஸா எடுக்கணும். சாமிநாதன் இருக்கிறாங்க. அதுவும் ஈரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இல்ல 3 அமைச்சர்கள் முத்தாக, மத்த பக்கம்லாம் 1 தான். உங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. கயல்வெளி அக்கா அந்த பக்கம் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 அமைச்சர்கள் இருந்தும் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து சிவகிரிக்கு வந்து பேசி எம்எல்ஏ அம்மாவுடைய வயசு என்னங்கன்னா, அம்மா வந்து 2 மணி நேரம் வெயில்ல சண்டை போட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன்னு போராடுறது எம்எல்ஏ வேலையாங்கன்னா, அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக செய்யல இல்லைங்கண்ணா. அதான் எங்களுடைய கோபங்கண்ணா. சார், கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் ஏடிஎம்கே ஆட்சியில தான் வந்து கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்குது. ஐயா நாம அந்த கம்பேரிசன் எப்ப சொல்லலாங்க ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல சொல்லலாம். இப்ப ஒரு திமுக ஆட்சிக்கு வருதுன்னா முதல் வருஷம் இல்ல அவங்க இதுல அதிகமா இருச்சு, அதனால நம்ம இதுல பாருங்க. இன்னைக்கு ஆட்சி 4வது வருஷம் முடிய போகுதுங்க ஐயா, 4வது வருஷம் முடிய போகுது. 4 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில் இருந்த கட்சியை நோக்கி கை காட்டுறாங்கன்னா அது யாருமே பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டேட்டா வச்சு வாய்ஜாலம் பண்ணலாங்க ஐயா, மேஜிக் பண்ணலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம கொலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, குறைவா பண்றாங்கன்னு நீங்க எந்த எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு புள்ளி விவரப்படி கொலைகள் அதிகமாகத்தாங்க ஐயா இருக்கு. போக்சோ கேஸ் 16,000 கேஸ் 2022, 23, 24 3 வருஷம் எந்த மாநிலமும் 16,000 கேஸ் இல்லைங்க ஐயா, நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வாய்ஜாலம் செய்து இல்ல 2011 கம்பேர் பண்ணுங்க, 12 கம்பேர் பண்ணுங்க, 13 கம்பேர் பண்ணுங்க, அதை விட்டுருங்க. 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல. நாங்க கேட்கறது தினமும் நடக்கிற மர்டர் கேட்கல. மர்டர் சென்னையில் நடக்குது, பிடிக்கிறீங்க, கூலிப்படை வர்றாங்க, அதெல்லாம் நாங்க போகல. நாங்கள் சொல்வது அப்பாவி பொதுமக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, விவசாய மக்கள், எதுவுமே தெரியாது. அவங்க கையை வெட்டி வலை எடுத்துட்டு போறீங்க, காதை வெட்டி தோர் எடுத்துட்டு போறீங்க. இதுக்கு எப்படி வந்து நம்ம பொறுப்பேற்க முடியும்? எல்லா கொலைக்குமாங்கன்னா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லா கொலைக்குமா பத்திரிகையாளர் சந்திப்பட்ட பேசுறோம். ஆணவ கொலைகள் நடக்குது, வன்ம கொலைகள் நடக்குது, நடக்கட்டும். சமுதாயம் சில இடத்துல கெட்டு போய் தான் கிடக்குது. அக்யூஸ்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கலாம். இந்த கொலை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா, தோட்டத்தை டார்கெட் பண்ணி கொள்றவங்கள. அதுவும் பாருங்க, அவங்க எல்லாம் அந்த அம்மாவை பாருங்க, நான் பாவம் அப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க தோசை சொல்லான்னு. அப்ப வெட்டி 2 மாடு வெளியே கட்டி போட்டு 8 கோழி செத்து போய் 2 நாள் யாருமே தோட்டத்துக்குள்ள போக முடியாம ரொம்ப கொடூரங்கண்ணா. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க. நாங்க அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள போக மாட்டோம், சேர் போட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் பார்த்தாலும் அண்ணன் அக்காவையும் வெளியே தான் பார்க்கணும். நாளைக்கு அமைச்சரே வர்றாங்க, முதலமைச்சரே வந்தாலும் வெளியே தான் பார்க்கணும்.
ஏன் அவ்வளவு காயத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள்? எப்படி ஏத்துக்க முடியும்? கொடூரமான கொலை. அது இந்த மாதிரி ஒரு புச்சரிங், இது கொலை என்று சொல்வதை விட சரியான வார்த்தைங்கன்னா வேட்டையாடி இருக்கிறாங்க. அதான் சரியான வார்த்தை. வேட்டையாடி புச்சரிங் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஒரு முதலமைச்சர் சப்பக்கட்டு கட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்க, அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியுங்க? சார், அந்த பகுதியில் இருக்க டாஸ்மாக் கடைகள்னால தான் நீண்ட காலமா சொல்லி எடுக்கல, இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். அண்ணே, தொடர்ச்சியாக நான் சொல்வது, நம்முடைய கட்சி சொல்வது, நம்முடைய தலைவர்கள் சொல்வது, தொடர்ச்சியா சொல்றது, தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்க முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோங்க. இன்னைக்கு போதை வஸ்துக்கள் கஞ்சால இருந்து டாஸ்மார்க்ல இருந்து தான் ஃபியூவல் பண்ணுது. இதெல்லாம் மனித எப்படி மிருகமா மாறுறாங்கன்னா இதனாலதான் மிருகமா மாறுறான். எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் தினமும் பேசுறோம் நாம? ஏன்னா போதை பயன்பாட்டுல தன்னுடைய தன்னிலை மறந்து மிருகமா மாறிடுறான். 50,000 கோடி டாஸ்மாக் எப்படி ஏத்துக்க முடியும்னா? எவ்வளவு விற்கிறாங்க? 5,500 கடைங்கன்னா கோட்டி போட்டுட்டு விற்கிறாங்க. ஒரு FL2 லைசன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்து 25 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க. 50 லட்சம் 50 லட்சம். அமைச்சரத்தை மாறி இருக்கிறாங்க, குறைப்பாங்க ஏற்றுவாங்கன்னு தெரியல பாருங்க. அதனால இன்னைக்கு நாம் எல்லோரும் பொதுஜனமாக இணைந்து டாஸ்மார்க் குறைய, கள்ளுக்கடையை தர அல்லது பிரைவேட் ஆளுக்கு பாரக்கூடு, கவர்மெண்ட் நடத்தாத சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா டாஸ்மார்க் நடத்தினா நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் சொல்லட்டுங்கண்ணா. அது முத்துசாமி தான் மறுபடியும் அவரு தானே மறுபடியும் இந்த 90 ML அடுத்த டெட்ரா பேக் ஆரம்பிப்பாங்க. நீங்க முத்துசாமி கிட்டே கேளுங்க, அவர் மேல மரியாதை இருக்கக்கூடிய மனிதன். ஆனா முத்துசாமி அண்ணா வாயில அந்த 45 ML 30 ML வரதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவ்வளவு பாரம்பரியமான ஒரு அரசியல் தலைவர், அவர் அப்படி சொல்ல வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறேன். ஆனா இப்போ மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி வர 7ஆம் தேதி இந்தியா முழுமைக்கும் போர் ஒத்திகை நடத்தணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ணா, இப்ப உங்களுக்கு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்கள்ல 2 ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க. நேற்று நடத்தின ஏவுகணை சோதனை 150 கிலோமீட்டர் தூரம், 2 நாட்களுக்கு முன்பு 100 கிலோமீட்டர் தூரம். சோ அதை பாகிஸ்தான் சைட்ல வார் ட்ரில் அப்படிங்கிறாங்க. நம்முடைய சைட்ல இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார், நாமளும் பாகிஸ்தானும் சண்டை போடுறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னா 48 மணி நேரத்திற்கு மேல அந்த போர் நீடிக்காதுங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்சிமம் 48 மணி நேரம் தான். நீங்க வார் கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 days, அதுக்கு மேல அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைங்க. பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம், புல்லட்டு, அங்கெல்லாம் ஒரு வாரமா எல்லா லீவ் கேன்சல், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ரேம்ப் அப் பண்ணிட்டோம், ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறை அல்ல 2 முறை சந்திச்சிட்டாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி CCS ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க. தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க. சோ பிரதமரை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்க ரெடியா இருக்கோம். அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்கா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ள அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச், குஜராத், மகாராஷ்டிரா ஒரு பாதி, அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்க, அவ்வளவுதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. கண்டிப்பா அரசு தயார் பண்ணணும், அதைத்தான் நம்முடைய மத்திய அரசு செய்யறாங்க. அதே நேரத்தில் போர் மூலுமா, இது நான் கருத்து சொல்வது தவறா போயிருங்கன்னா, போர் மூண்டால் 48 மணி நேரத்திற்கு மேல பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாம 2 பேரும் நியூக்ளியர் பவர், அவங்க கிட்டே அணு ஆயுதம் இருக்கு, நம்ம கிட்டே அணு ஆயுதம் இருக்கு. சைனா இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் லைட்டா இருக்கிறாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப அது கேர்ஃபுல்லா தாங்க நான் பண்ணணும். எடுத்தவங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனாலதான் பிரதமர் யோசிச்சு நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஸ்டெப்பா முடிவெடுக்கிறார். ஒரே நாள்ல எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாம பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்திருக்கிறார். பிரதமர் சொல்றாங்கன்னா நம்ம தயாராகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழு கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு, வலுவான கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சு, நிறைவாயிருச்சு. அப்புறம் பாமக தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிஜேபி அலைன்ஸ்? ஆனா நான் கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா அது இல்ல. தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா, வெறும் எண்ணிக்கை வலிமையா? சோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. சோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க? விஷன் கேட்கறாங்க மக்களை பொறுத்தவரை. they want a vision. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க?
அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை நாங்க செய்வோம், அதை செய்வோம். அதனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைடுல இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கன்னா, மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்றீங்க, இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறத இன்னைக்கு பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கன்னா, திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஒரு சோளிங்கர் தொகுதிக்கு அவருடைய மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் இந்திய கூட்டணியில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தன்னிச்சையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. யார் அறிவிச்சிருக்காங்க? டிடிவி தினகரன். ஆனா நான் அண்ணங்கிட்ட பேசலீங்கன்னா, டிடிவி அண்ணங்கிட்ட நான் பேசினேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினேங்கன்னா, அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம், அதனால நம்ம தெரியாம நம்ம சொன்னா அது தவறா போயிருங்கன்னா, அதனால நான் பேசுறேங்கன்னா, அப்புறம் எங்க தலைவர் இருக்காங்க, நயினார் அண்ணன் இருக்காங்க, நான் டிடிவி அண்ணங்கிட்ட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதன் நான், இதை நான் சொல்லி அது தவறா போயிடும். நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன். நடிகர் விஜய் ஆமாங்கண்ணா, தொடர்ந்து இப்போ கோயம்புத்தூர் மீட்டிங் போட்ட கூட இஷ்யூஸ் தொடர்ந்து நேற்று கொடைக்கானல் போன கூட தொடர்ந்து கூட்டங்களுக்கு தான் விஜய் பொறுத்தவரை நான் முதல்லயே சொன்னேன், சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன், வரட்டும், தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க, வரட்டும். இதுல ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை, விஷன் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதா நான் பார்த்தேன், சென்னை விமான நிலையத்தில் பேசினதா நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பார்த்தேங்கன்னா, என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகத்தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கன்னா. மேடை பேச்சுக்கள் வேற, தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற, உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் வேற. பத்திரிகையிட்ட பேசும்பொழுது மக்களுக்கு விஷன் தெரியும், இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களான்னு. சோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கட்டும். நான் என்னோட எதிர்பார்ப்பு ஒரு காமெண்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். 2வது, ரோட் ஷோ நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கண்ணா. எங்க வேணாலும் கொடைக்கானல், கோயம்புத்தூர் எங்க வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம். காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும், அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாம அவர்களுக்கும் இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாம ரோட் ஷோ நடக்கட்டும். 3வது, ரோட் ஷோனால ஓட்டு வருமா? நான் அரசியல் ஓரளவு கீனா பாக்குறேங்கண்ணா, ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா. திமுகவை வீழ்த்துவோம் அது வேறங்கண்ணா, திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம் மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. அதனால எந்த கட்சியாக இருக்கட்டும் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகை சந்திப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும். அதுதான் வாக்காக மாறும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா, தமிழ்நாடு பொறுத்தவரை இட்ஸ் ஓப்பன் ஃபீல்டு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கு. மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு. புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்கு. மோடி ஐயா மேல பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவரவர் பகுதியில் வலிமையா இருக்கிறாங்க. அதனால ஒரு ஓப்பன் ஃபீல்டா இன்னைக்கு இருக்குங்கண்ணா. இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாரு, சரிங்கண்ணா, அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க, பணி வச்சிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க, அவருக்கு பிரச்சனை என்னன்னு புரியலீங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? முதலமைச்சர் காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்க எனக்கு புரியல. அவருக்கு என்ன பயம், என்ன அவருக்கு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலீங்கண்ணா. ஒரு காலத்துல அவர் தான் சொன்னாரு, அவருடைய தந்தையார் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்குனாரு. அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சு. முதலமைச்சர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கறேன். இப்ப எங்க கூட்டணியா இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும். சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். சகோதரர் சீமான் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். இன்னைக்கு தான் அரசியல் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவா யோசிச்சு தான் ஒரு ஓட்டு போட போறாங்க. அதனால முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார்? அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே, 4 வருஷம் ஆச்சு, அதை ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் டேட்டா கொடுக்க மாட்டாரு? ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் டேட்டா இல்ல. நான் உங்களுக்கு சொன்ன டேட்டால எங்க எடுத்தாங்கன்னா மானிய குறிப்புல இருந்து எடுத்தேன். மானிய குறிப்புல, உள்துறை மானிய குறிப்புல தான் டேட்டா இருக்கு. இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகுது. பெண்களுக்கு எதிரான குற்றம் 2021, 22, 23 எங்கேயுமே இல்ல. பத்திரிகை கிடைக்காதுங்க, கிடைக்காது. எந்த டேட்டாவுமே கொடுக்கறது இல்ல. எந்த அடிப்படையில நல்லாட்சின்னு சொல்றாங்க? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதுல கவனம் செலுத்தட்டும். யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்?
தொடர்ச்சி பேசுகிறது அதிமுக பழனிசாமி அவர்கள் திமுக கொள்கை கிடையாது, அதிகாரம் தான் எல்லாரும் சொல்லாங்கண்ணே, எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு, சீமான் அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு, விஜய் அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. அரசியல் களம், அமைப்பு, பேசுகின்ற விதம், பக்குவம், அரவணைப்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு 7-8 மாசம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னது போல ஓப்பன் ஃபீல்டு, இன்னைக்கு ஃபீல்டு ஓப்பனா இருக்குன்னா யாரு வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்தில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. விஜய் அவர்களே உத்து பாக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு, அவரே உத்து பாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, மோடி ஐயா வலிமை அடைஞ்சிருச்சு, பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க. அதிமுக 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கு, முன்னாடி இருந்து இப்ப 4 வருஷமா இல்லாத கட்சி, அதிமுகவையும் பாக்குறாங்க. ஓப்பன் ஃபீல்டு பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து சத்துணவு ஊழியர் ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை என்ன, இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வளவு ப்ரொஃபஷனல் நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கான மரியாதைங்கண்ணா. இன்னைக்கு தெலங்கானா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, பீகார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா குறிப்பா பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க, கர்நாடகா ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட். அவங்களால வெளியே டேட்டாவை கொடுக்கவே முடியல. கணக்கெடுப்பு நடத்தி முடிச்ச கேபினெட்டுக்குள்ள பிரச்சனை. லிங்காயத் ஒன்று சொல்றாங்க, எஸ்சி சமுதாயம் ஒன்று சொல்றாங்க, கவுடா சமுதாயம் ஒன்று சொல்றாங்க. ஏன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டது. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்றீங்கன்னா நாங்க எவ்வளவு ப்ரொஃபஷனலா அதை நடத்துறோம் அப்படின்னு நீங்க பாருங்கண்ணா. இது அரசியல் காரணங்களுக்காக அல்ல, இது ஒரு டேட்டா கலெக்ஷன், ஒரு மெத்தடாலஜி. அதனால நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் சம்பந்தமா பேசியிருக்கிறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்தக்கூடிய ஒரு காஸ்ட் சென்சஸ். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய என்டிஏ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இந்தியால ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முடிந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், தொடர்ந்து அரசு ஊழியர்கள் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல, தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு எதுவுமே இல்லைங்கண்ணா. செவிலியர்களுக்கு இல்ல, யாருக்கு இல்லைன்னு ஒரு 8 மாசம் பொறுத்துக்கணுங்கண்ணா. எத்தனை போராட்டம் நடத்துறாங்களோ 8 மாசம் அவங்க போராட்டம் நடத்தி தான் ஆகணும். இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை தாஜா பண்றதா அதை தாண்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா தாஜா என்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னாங்கன்னா, பொய் சொல்வது தாஜா செய்வது. உண்மையால சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது. ஆனா பொய் சொன்னாவே அது தாஜா. பொய்யை சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாஜா பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துருவாங்க.